இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், சென்னைக்கு வரும்போது யாரையுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படிதான் இருந்தேன். ஒரு 0வா தான் இருந்தேன். அ அதுக்கப்புறமும் கஷ்டமா தான் போயிட்டுருந்துச்சு. அ வீட்டு கஷ்டத்த பார்க்கும்போது, இது பரவால்ல அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. அப்ப எனக்கு என்னோட மைண்ட்ல இருந்தது ஃபுல்லா, கடவுள் வந்து நமக்கு ஒரு கயிறு போட்டிருக்காரு. அந்த கயிற புடிச்சுட்டு எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், எவ்வளோ வலியா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறணுமே தவிர, கீழ விட்டுறக்கூடாது. விட்டுட்டா கீழ விழுந்துருவோம். கீழ விழுந்தா அது இன்னும் டேஞ்சர் ஆயிடும். எப்படியாவது மேலே ஏறிடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டுருந்தேன். ஒரு 6 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அத விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு டைரெக்ட்டா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். அங்க போனா ஒரு ஓரளவுக்கு நல்ல சேலரி தான். நல்ல இடம் தான். முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளவோ பரவால்ல அப்படிங்கிற மாரி ஒரு இடம். அந்த வயசுல அந்த சேலரி எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நம்ம வீடு கொஞ்சம் கட்டணும். எங்க வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு. கூரை வீடு. அதை எப்படியாவது மாத்தணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட மூளையில அப்போ தோணுனது. ஒரு 2 வருஷம் கன்டினியூவா வேலைக்கு போயிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு வீடு தான். மாடி வீடு. ரொம்ப சின்ன வீடு தான். ஒரு பெட்ரூம் அந்த அளவுக்கு தான் போட்டு கட்ட ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் மட்டும் தான். வேற யாரும் வீட்ல கிடையாது. நானும், அம்மாவும் மட்டும் தான். பாட்டி இருந்தாங்க அப்போ. அப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த வீடு இப்போ ஒரு 80% முடிச்சேன் அப்போ. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அத ஸ்டார்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு இடையில எனக்கு வேணுங்கிறது நான் ஒரு பொண்ணு. அதுக்கு வேணுங்கிற ஜுவல்ஸ் அந்த மாரியும் சேர்க்க ஆரம்பிச்சேன்.